வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது உண்மையை பேசியுள்ளார். கடந்த 47 வருடங்களாக நான் அரசியலில் பயணித்து கொண்டிருக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பதவி என்று ஒவ்வொன்றாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முழுவதும் அதிமுகவிற்காக அர்ப்பணித்தேன். ஆனால் என்னை துரோகி என்று எடப்பாடி கூறுகிறார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா? தற்பொழுது வரை அதிமுகவிற்காக கட்சி பணிகளில் ஈடுபடுவதற்குத்தான் எனக்கு விருப்பம். ஆனால் அதற்கு தடையாக எடப்பாடி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். நிச்சயம் இதற்கு அவர்கள் சரியான பதிலடிகளை நாங்கள் கொடுப்போம். அதற்கான ஒட்டுமொத்த தண்டனையையும் மக்களால் தேர்தல் நேரத்தில் எடப்பாடி சந்திப்பார். இப்படி முக்கியமான அறிவிப்பை ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டிருப்பது எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறார் அல்லது எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ளது. திமுகவுடன் இணைந்து கொண்டால் நிச்சயம் அதிமுகவின் தொண்டர்கள், பெரும்பான்மையான தொண்டர்கள் முழு ஆதரவை கொடுப்பது கடினம்தான். ஆகையால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் கூட்டணியோ அல்லது அவர்களது தலைமையில் கட்சியில் செங்கோட்டையனை போல் இணைந்து கொள்வதற்கோ வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. வேறு வழி என்ன? ஓபிஎஸ் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டார். எப்படியாவது அதிமுகவில் இணைத்து கொள்வோம், அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என்பதை பலமுறை எடுத்து கூறிவிட்டார். எடப்பாடி துரோகியாக அதிமுகவில் இருக்கும் வரைக்கும் ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்களால் அதிமுகவில் இணைக்கவே முடியாது என்பதை உணர்ந்த பிறகு, ஆதரவாளர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவிற்கு வந்துவிட்டார். இன்னும் ஒரு சில நாட்களில் யாருடன் அதிகாரப்பூர்வமான ஆதரவு இருக்கிறது என்பதை ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடப் போவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது மன உளைச்சலில்தான் ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார். இத்தனை வருட அரசியல் பயணத்தில் என் மீது என்ன தவறு இருக்கிறது, யாருக்காவது துரோகம் செய்தனா என்ற ஆதாரத்தை காண்பித்து கொள்ளுங்கள், நான் அரசியலிலிருந்தே முழுவதுமாக விலகிக் கொள்கிறேன் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணையலாமா அல்லது தாவேகாவில் இணையலாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.